இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதி கொடுமைகளெல்லாம் மூடி மறைக்கிறோம். ஆனால் பாருங்கள், இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். தஞ்சை ஒன்றியம் கொல்லாங்கரை கிராமத்தில் காலங்காலமாக பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினை ஜாதிய ஆதிக்கத்தின் பெயரில் பள்ளி செல்லும் பட்டியலின மாணவர்கள் பொது பாதையில் செல்லக்கூடாது என தடுக்கும் அராஜகம். மாவட்ட நிர்வாகத்திடம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உரிய நிரந்தர தீர்வு எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் பாதையை பயன்படுத்திய மாணவர்கள் இந்த அரசையும் இவனுங்களையும் நம்பி பிரயோஜனமில்லை, களத்தில் இறங்குவதே தீர்வை கொடுக்கும். கவனிச்சிங்களா? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் வயசு என்ன இருக்கும்? 10 வயசு, 12 வயசு, 7 வயசு, 8 வயசு. அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் இந்த அம்மாவுக்கு வயசு என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 60-65 கிட்ட இருக்கும். அந்த அம்மாவுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதி வெறியை பாருங்கள். அந்த பொது பாதையில் அந்த பட்டியலின மாணவர்கள் வரக்கூடாதான். குச்சியை எடுத்துக்கிட்டு இதுக்கு பாடி கார்டாக ஒரு பட்டியலினத்தை ஒரு இளைஞர் கூட வராரு. அவர் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் இந்த அம்மா அங்கேருந்து குச்சி எடுத்துகிட்டு அடிக்க வருது அந்த பசங்களையும். அந்த பசங்கள்லாம் பயந்து போய் அப்படியே பம்புறாங்க. அந்த சிறு வயசில் இந்த காயங்கள்லாம் பட்டுச்சுனாக்க அது அப்படியே வடுவாக மாறிடாது. அது பின்னாடி அந்த பையன்கள் ஏன் ஜாதி வெறியில் இந்த மாதிரி மேல் ஜாதிகளை ஏன் கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் காரணம் சின்ன வயசில் இவர்கள் பட்ட இந்த கொடுமையான வேதனை தான். அந்த பாருங்கள், யாருமே சரி இது மாதிரியான ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கீழ்த்தரமாக பார்த்து அவனை இந்த தெருக்களில் வராத, நீ எங்களுக்கு ஈக்குவலாக உட்காராத, நீ செருப்பு போட்டுக்கிட்டு போகாத, எங்களுக்கு முன்னாடி சைக்கிளில் போனால் நீ இறங்கிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலை இருக்குத, அதை மேல்தட்டில் உள்ளவங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க மேல் ஜாதியை நாங்கள் சொல்லுவோம் தான் அப்படிங்குவாங்க. ஆனால் கீழே அந்த தலித் மக்கள், பட்டியலின மக்கள் படக்கூடிய சிரமத்தை பாருங்கள். அங்கேருந்து பாருங்கள், அந்த பாதையில் நடந்து வராப்பிலையாம் அதே குச்சி எடுத்துகிட்டு அந்த அம்மா அடிக்க வருது அந்த இளைஞனை ஒரு தள்ளுதல்னா அந்த அம்மா போய் கீழே விழுந்துடும். ஆனாலும் அந்த வயசுக்கு மரியாதை கொடுத்து, அதுவும் பொம்பளைங்கிறதுனால கண்டுக்காமல் போகிறாப்புல. உடனே அந்த பிள்ளைங்களாம் அடிக்க போகுது இந்த அம்மா. வேறு யாரும் சப்போர்ட்டுக்கு வரல. அதனால அது ரெண்டா கூப்பிடுது, இங்கேருந்து எங்கடா போகிறீங்க, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டுது. இந்த மாதிரி இப்போ இவனுங்கெல்லாம் இந்த தெருவை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா திட்டுறதை பார்க்குறோம். எந்த அளவு நாட்டு மக்கள்கிட்ட ஜாதி வெறி ஊறி இருக்குதுன்னு பாருங்கள். என்னத்தை இவங்க பெரிய மேல் ஜாதின்னு சொல்லிட்டு என்ன இவங்களுக்கு பெரிய ஒரு நல்ல வெள்ளத்தோல் இல்லை ஒரு பார்க்கும்போது ஒரு கம்பீரம் அப்படி ஏதாவது இருக்குதா? அதுவும் கிடையாது. இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே. இங்கே பாருங்கள், அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் போய் விட்டுட்டு 2 பேர் வராங்க. பட்டியலின மக்கள் 2 பேர் அவர்களை அந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அதன் பிறகு அவங்க திரும்பி வராங்க. போங்கடா, நீங்கள் இப்போ பள்ளிக்கூடம் போங்கடா, நாங்கள் சாயந்தரம் வரோம், நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு அதாவது தினந்தோறும் பள்ளிகளுக்கு போகிறப்ப இவங்கெல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற வழியில் எவனாவது பிடிச்சி அடித்தான்னா என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள் அந்த மக்களுக்கு. இதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி ஜாதி வேற்றுமைகள்லாம் எதுலேருந்து வருதுன்னு அங்கே பாருங்கள். இந்து மத சட்டங்களில் மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுனாக்க, பார்ப்பானுக்கு தலையை முண்டம், அதாவது மொட்டையடித்தல் செய்தல் உயிர் தண்டனையாகும். ஏனையோருக்கு உயிர் தண்டனையே உண்டு. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் கொலை பண்ணாக்க அவங்களுக்கு உயிர் தண்டனை தான். பார்ப்பானுக்கு மட்டும் தலையை மொட்டை அடிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. எந்த பாவம் செய்த போதிலும் பார்ப்பனனை கொல்லாமல் காயமின்றி அவன் பொருளுடன் ஊரை விட்டு துரத்துக. 8:379. எந்த பாவம்னாலும் பாப்பம் செஞ்சுக்கலாம், அவனை காயம் இல்லாமல் அவனை பொருளோட ஊரை விட்டு துரத்துங்க, அவ்வளோதான். அதாவது உயிர் எடுத்துடக்கூடாது. அடுத்தாப்பில் 8:379 மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? பிரம்மஹஸ்தியை விட பெரும்பாவம் உலகில் இல்லையாகையால் பார்ப்பனனை கொல்ல மன்னன் எண்ணவும் கூடாது. மன்னனுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறாங்க. மன்னன் அது மாதிரி அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி அவனை கொல்லக்கூடாது. எப்படி இவர்களை பாதுகாத்துக்கிறதுக்காக சட்டங்களை ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். சரி, அந்த காலத்தில் தான் எழுதி வச்சுட்டாங்க, தெரியாமல் படிப்பறிவு இல்லாத மக்கள் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ நாம் எல்லாம் படித்து நல்ல அந்தஸ்தில் இருக்கிறோம்.
எல்லாரும் கிராமங்கள்லாம் படிப்பு போயிருக்குது, நாமெல்லாம் வந்து தெளிந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது வந்து தவறுன்னு ஒத்துக்கிறாங்களா? இல்லை. நீங்கள் ஒரு பிராமணன்ட்ட போய் கேளுங்க, இது மாதிரி மனுஷர் மீது எழுதி வச்சுருக்கிறீங்களே, இது வந்து தப்பு தானே அப்படின்னா, நோ 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 நோ, அந்த காலத்துலேருந்து இருந்தாலும் அது வந்து மனிதர்களுக்குள்ள அந்த படிநிலை இருக்கத்தான் செய்யணும், இருந்தால் தான் அது உலகம் இயங்கும் அப்படின்னு அதை வந்து நியாயப்படுத்துவாங்க. இதுதான் பிரச்சனையே இங்கே. இப்போ வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பார்த்துட்டு ஒரு தலித் போய் டக்குன்னு இஸ்லாத்தில் வந்து எல்லாமே அழைக்கிறாங்க, ஒன்றா உட்கார வைக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு மதம் மாறினாக்க அங்கேயும் போய் பிரச்சனை. அது பாருங்கள், பம்பாய் சட்டமன்றத்தில் 4/8/1970 எஸ்கே போலே ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்தார். அதன்படி ஆறு, குளம், கிணறு, நீர்த்தேக்கம் முதலிய தண்ணீர் கிடைக்கக்கூடிய பொது இடங்களிலும், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, நீதிமன்றம் போன்ற பொது இடங்களிலும் தீண்டத்தகாதவர் பிரவேசிப்பதற்கு யாதொரு தடையும் கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சட்டம் தான் போட்டாங்க. அடுத்த வருஷமே அதைத் தொடர்ந்து மகத் நகர சபை 1924 சவுதார் குளம் பொதுக்குளமாகவும் இதன் தண்ணீரை தீண்டத்தகாதவர் உட்பட அனைத்து மக்களும் சுதந்திரமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தது. ஆனால் இது சட்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள்லேயே என்ன பண்ணுறாங்கனாக்க அந்த சட்டம் வந்து அமலுக்கு வரல. நீங்கள் வேணால் சட்டத்தை எழுதி வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் என்ன ஆகிடுச்சு, அந்த சட்டம் வந்து செல்லாதுங்கிட்டு தூக்கி போட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? தீர்மானம் நிறைவேற்றிருந்ததை விட அது நடைமுறைக்கு வரவில்லை. அதை 1927 மார்ச் 19-20 தேதிகளில் மகத் நகரில் நடந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக சவுதார் குளத்தில் நீர் இருந்து பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்த தடையை உடைத்த மகத் நகரமன்ற தீர்மானத்தை தம் மக்களின் உரிமையை நிலைநாட்டினார் அம்பேத்கர். இதனிடையே மகத் நகரசபை தாழ்த்தப்பட்டவர்களை சவுகார் குளத்தில் தண்ணீர் அருந்த புழங்கவிடும் முந்தைய தீர்மானத்தை 1927 ஆகஸ்ட் 4 ரத்து செய்தது. பார்த்தீங்களா, சட்டத்தை அவங்களே போடுறாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது, ஜாதி வேற்றுமை இருக்கத்தான் செய்யணும், பட்டியலினங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுங்கள், இந்தியாவில் ஜாதி வேற்றுமை இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் வளருமா வளராதா? இஸ்லாம் வளர்வதற்கு யார் காரணம்? நல்லா சிந்திங்க.